அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ மாத்ரே நமக. இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு கதைன்னு சொல்லலாம், இல்லாட்டி கதையை பாட்டா படிக்கலாம், கதையா படிக்கலாம், கதையை ஒரு எப்படி வேணாலும் நம்மளோட இஷ்டம் எப்படியோ அப்படி படிக்கலாம். அவ்வளோ சுலபமானது. அதுதான் லலிதாம்பாள் சோபனம் அப்படிங்கிறது. இதை படிக்கிறதும் கேட்கறதும் சகல சௌபாகியங்களை நம்மளுக்கு தரக்கூடியது. அம்பிகையுடைய கதையை ரொம்ப ஈஸியாக மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடியது தான் இந்த லலிதாம்பாள் சோபனம் அப்படிங்கிறது. சக்தி வழிபாடு ரொம்பவும் பிரசித்தமாக இருக்கு. அதுவும் கேரளா மாதிரி இருக்கக்கூடிய தேசத்துல சக்தி வழிபாடு பிரதானமாகவே கருதப்படுறது. இந்த லலிதாம்பாள் சோபனத்தை நவராத்திரி, வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி அப்போல்லாம் பாடினா நல்லது. கேரளால இருக்கிறவா தீபம் ஏத்தி தேவி யந்திரம்லாம் வச்சு தேவி பூஜை பண்றது வழக்கமா இருக்கும். அந்த பூஜையோட முடிவுல இந்த லலிதாம்பாள் சோபனத்தை அவெல்லாம் ஒரு கும்மி பாட்டு மெட்டுல பாடுறது வழக்கம். இதை பாடி முடிச்சுட்டு அம்பாளுக்கு நெய்வேத்தியம் எல்லாம் கொடுக்கறா. பாயசம், நெய்வேத்தியம், தாம்பூலம், வரக்கூடிய பெண்களுக்கெல்லாம் தாம்பூலம் எல்லாம் கொடுத்து இதை முடிக்கிறா. ஸ்ரீசங்கம், அதாவது லேடிஸ் எங்க நிறைய சேர்ந்திருக்காளோ அம்பாளுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிக்குமா. அங்க தானும் ஒருத்தியா, அந்த பெண்களுக்குள்ள ஒரு பெண்ணா அம்பாளும் அந்த இடத்துல நிக்கிறாளாம். லலிதாம்பாள் சோபனம் எங்கெல்லாம் படிக்கிறாளோ அங்கெல்லாம் அம்பாள் நம்மளா ஒருத்தியா நிக்கிறா அப்படின்றது ஒரு ஐதீகமா இருக்கு. இது கேரள தேசத்துல கேரள பெண்கள் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா. அங்கிருந்து நம்மளுக்கு இதை தமிழாக்கம் செஞ்சிருக்கா ஸ்ரீமதி ஆர் சுப்பலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மா. அவளால தான் நம்மளுக்கு இந்த லலிதாம்பாள் சோபனம் அப்படிங்கிற ஒரு அருமையான கிரந்தம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம நார்மலா நம்ம எப்படி பேசிப்போம் அதே மாதிரிதான் இருக்கும். ஆனா ரொம்ப ஈஸியா இருக்குன்னு நினைச்சா கூட அதோட சொல்லக்கூடிய கருத்துக்கள், ஆழமான கருத்துக்கள் இதுல நிறைய இருக்காம். இது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, முதல்ல ஹயக்ரீவ அகஸ்திய சம்பாஷணையில ஆரம்பிச்சு தேவி அவதாரம் பத்தி சொல்றா. எப்படி ஆதிபராசக்தியா, ஜெகன் மோகினியா, தாக்ஷாயணியா, பார்வதியா, லலிதாம்பிகையா வந்தா. இன்னும் எவ்வளவோ அவதாரம்லாம் எடுத்திருக்கா. பண்டாசுரவதம் பண்ணது, அதுக்கப்புறமா ஸ்ரீபுரம் அமைஞ்சது, அப்புறம் ஸ்ரீபுர வர்ணனை, இந்த மாதிரி எல்லாமே இதுல இருக்கான். இந்த ஒரு லலிதாம்பாள் சோபனத்தை படிக்கிறவாளுக்கும் கேட்கிறவாளுக்கும் எல்லா விதத்திலையும் நன்மை உண்டாகும் அப்படிங்கிறது புராணங்கள் சொல்றது. இது லலிதோபாக்கியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல்ல இருந்து எடுத்திருக்கா. அது மட்டும் இல்லாம இதுல முடிக்கும் போது சோபனம் சோபனம் அப்படின்னு சொல்லி முடிக்கும். எப்பவுமே ததாஸ்து தேவதைகள் நம்மள சுத்திண்டே இருப்பாளாம். அந்த மாதிரி சுத்திண்டே இருக்கும்போது இந்த லலிதாம்பாள் சோபனம் நம்ம 2 தடவை சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, அதுல இருக்கக்கூடிய அந்த சோபனம்ன்ற வார்த்தை 2 தடவை சொல்லும் போது ததாஸ்து தேவதைகள் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிற, அதுல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையும் ரொம்ப மங்களகரமான வார்த்தையாம். அதனால இதை நம்ம படிக்கிறதும் கேட்கறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அம்பாளோட அனுகிரகத்தினால இன்னைக்கு நம்ம இதை ஆரம்பிச்சிருக்கோம். இது எந்த விதமான தடையும் இல்லாம முடியணும் அப்படின்னு அம்பாளை பிரார்த்திச்சென்று லலிதாம்பாள் சோபனத்துக்குள்ள போகலாம். ஸ்ரீ லலிதாம்பாள் சோபனம். மங்களமான லலிதாம்பாள் சோபனம் மங்களம் உண்டாக பாடுகிறோம். ஸ்ருங்கார கணபதி சண்முகர் சரஸ்வதி எங்கட்கு முன் காப்பாமே. 33 தேவர்களும் இந்திரனும் மும்மூர்த்திகளும் வேத பிராமணர்களும் 40 முக்கோண நாயகியால் அம்மன் நாதர் காமேஸ்வரும் காப்பாமே. ஆதி பிரம்ம ரிஷி அகஸ்தியரும் அகில லோகம் சஞ்சரிப்பவரும் ஜோதி காமாட்சியை காஞ்சி நகரத்தில் ஸ்துதித்து பூஜை செய்து தபசிருந்தார். சங்கு சக்கரம் வலக்கை புஸ்தகமும் பரித்தே ஹயக்ரீவர் மகாவிஷ்ணுவாய். தங்கவர்ணி லோபாமுத்திரை மணவாளன் தபசிற்கு முன் வந்தார். சோபனம் சோபனம். 8 உபச்சார பூஜைகள் முதலாக எல்லாவற்றையும் பக்தியுடனே செய்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரி தந்த அகஸ்தியர் வேதத்தால் ஸ்துதித்து நின்றார். கும்பமுனியுட தபசாலே மனம் குளிர்ந்த ஹயக்ரீவரும் தான் உரைப்பார். இன்பமாக செய்தாய் பூஜை அகஸ்தியா, என்ன வேண்டும் என்றார். சோபனம் சோபனம். துரகவதனருட அமிர்த வசனம் கேட்டு சொல்லுவர் மித்திர வருண புத்திரர். அபய வரதகர அருமையை நான் கேட்கும் வரம் தர வேணும் தயவு செய்து. கலியுகம் தனில் இந்த பாமர ஜனங்கட்கு கைவல்ய ஞானம் எப்படி உண்டாகும். எளிதாகவே ஒரு உபாயம் சொல்லும் என்று இருந்து கேட்கலுற்றார். சோபனம் சோபனம்.
ஆதரவுடன் ஜனங்களுக்கு உபகாரமாய் அகஸ்தியர் ஹயக்ரீவர் எடுத்துரைப்பார். ஏதகஸ்தியரே இந்த பிரஷ்னந்தான் சியவனருக்கு என்னாலே முன்னன் சொல்லப்பட்டது. ஆனாலும் நீ கேட்டது சொல்லுவோம் இப்போ அன்புடன் கேளும் ஏகமனதாய். இன்று முதல் உமக்காகும் உபதேசத்தால் எல்லோரும் கேட்கட்டும் சோபனம் சோபனம். ஆதிபராசக்தி அனுகிரகத்தால் ஆத்ம ஞானம் வரும் மானிடர்க்கு. மாதவர் மாய்கை இல்லாதே விட்டால் இந்த மானிடர்களுக்கு மயக்கமில்லை. ஹயக்ரீவர் சொற்கேட்டு அகஸ்தியர் பின்னும் ஆதிபராசக்தி ரூபங்களை தயவு செய்து எனக்கு சொல்ல வேண்டும் என்று தண்டனிட்டு கேட்டார் சோபனம் சோபனம். அந்த ஹயக்ரீவர் தம்முடைய மனதில் அம்பிகை பாதத்தை நமஸ்கரித்து அகஸ்தியர் கேட்பதெல்லாம் சொல்லுவோம் என்று எழுந்தருளினார் அஸ்வமுகர். அகஸ்தியரும் அந்த ஹயக்ரீவரை தன் ஆசிரமத்தில் கூட்டிக் கொண்டு வந்து பகவானை ஆசனம் தன்னில் வைத்து பின் பணிந்து கேட்கலுற்றார் சோபனம் சோபனம். பகவானே தர்ம சாஸ்திரங்கள் எல்லாம் பிறந்தது உம்மிடத்தில் இருந்து. மகாதேவியுடைய அவதாரங்களை மாதவா விஸ்தரித்து சொல்ல வேணும். அன்புடன் கேட்ட அகஸ்தியரை வாழ்த்தி ஹயக்ரீவ மூர்த்தியும் எடுத்துரைப்பார். அம்பிகையுடைய அவதாரங்கள் சொல்ல ஆரம்பித்தார் அப்போ சோபனம் சோபனம். ஆதி அந்தம் பராசக்திக்கில்லை ஆதாரமும் ஜகத்துக்கு இவள்தான். ஜோதி ரூபியுடைய ரூபங்களை எல்லாம் சொல்ல முடியாதொருவராலே. ஆனாலும் தெரிந்த மட்டுக்கும் இப்போ அவளுடைய சில அவதாரம் சொல்வோம். முன்னே பிரம்மாவின் தியானத்தில் ரட்சிக்க முதல் வந்தால் ஒரு ரூபம் சோபனம் சோபனம். முன்னாள் தேவேந்திரன் வெள்ளை யானை ஏறி 3 உலகம் சுற்றி வரும்போது தன்னினைவில்லாமல் மதத்தினால் உமையவள் சங்கரரையும் வணங்காமல் வந்தான். இந்திரன் மதத்தை அடக்க வேண்டும் என்று ஏவினார் ஈஸ்வரும் துர்வாசரை. வந்து துர்வாசரும் இந்திரன் கையில் ஒரு மாலையை கொடுத்தார் சோபனம் சோபனம். வாங்கி மாலையை இந்திரன் யானையினுடைய மண்டையில் வைத்தான் மதத்தினாலே. ஓங்கி துதிக்கையால் எடுத்தந்த மாலையை உதறி பூமியில் காலால் மிதித்தது. துர்வாச முனி கண்டு அதிகோபத்துடனே துர்புத்தி இந்திரனை சாபமிட்டார். உன் கர்ப்பம் அல்லவோ இந்திரா இது செய்ய சொல்லிற்று. சர்வேஸ்வரி போமென்றார் சோபனம் சோபனம். சபித்து விட்டு முனி போகிய பின்பு சக்ரேசன் அமராபுரியில் வந்து அபசகுணங்களை கண்டு பயந்து ஆச்சாரியர் ப்ருஹஸ்பதியை வருந்தி ஆசனத்தில் வைத்து நமஸ்கரித்து அவரை பார்த்திந்திரனே தூரைப்பான். தேசத்தில் துர்நிமித்தம் காணுகின்றதே தேவரீர் வழி சொல்லும் சோபனம் சோபனம். தேவகுருவும் கேட்டு சொல்வார் இந்திரனோடு செய்த கர்மம் அனுபவித்தே தீரும். பாப கர்மம் அனுபவித்தால் தான் தீரும். பிராய சித்தத்தினால் போவதில்லை. நிவர்த்தியினாலே ஒரு நாளும் போகாது. லட்சம் கோடி ஜென்மமானாலும் ஒன்று கேள் பாபத்துக்கு நிவர்த்தி வாசவனே. உண்மை நான் சொல்லுவேன் சோபனம் சோபனம். ஹத்தி தீருட்டு ஹிம்சை பானம் பரதாரம் அஞ்சும் பஞ்ச மகா பாதகமாம். அறியா தனத்தாலே 5 பாபமும் செய்தால் அந்தந்த சாதி போல் நிவர்த்தியுண்டாம். பிரம்மகத்திற்கொரு சாஸ்திரத்திலும் இல்லை. பிராய சித்தம் ஒரு நாளும் இந்திரா சொல்லுவேன். திருட்டென்ற பாபத்திற்கொரு உபகதை தேவேந்திரா கேள் சோபனம் சோபனம். களவு தொழில் எங்கும் செய்து கொண்டு வரும் கள்ளன் ஒருத்தன் காஞ்சி பட்டணத்தில் களவாண்ட பணங்களை கனமாய் சேர்த்து நடு காட்டிற்கு கொணர்ந்து புதைத்து வைத்தான். கல்லனுக்குள் கல்லன் வேடன் ஒருத்தனதை கண்டு வனம் போனான். பின்னாலேயே மெல்ல வந்தந்த பணங்களை எல்லாம் முற்றிலும் எடுத்தான் சோபனம் சோபனம்.